கலந்து உரையாடுவார். சரியாக 1 மணிக்கு இவை முடிவு பெறும். உணவு அறிந்துவிட்டு 1:30 வந்துடலாம். 1:30 வந்துடலாமா? 2 மணிக்கு வரலாமா? 2:30 2 மணிக்கு. சரி, ஓகே. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு மகிமை. இயேசுவே உமக்கு மகிமை. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே துணை செய்யும். ஆவியானவரே துணை செய்யும். ஆவியானவரே துணையாக வாரும். ஆவியானவரே துணையாக வாரும். ஹalleluya. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. காலையிலேருந்து எல்லாருமே பார்த்துருக்காங்க. யாராவது இந்த லேடில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறா, வீடியோ எடுக்கிறாங்க. என் பேர் பாபு லூத்ராஜ். அது கரெக்டாக இருக்கா? இல்லை, சிலர் வந்து பைக் நெருங்கி வச்சா, பைக் வச்சா அதெல்லாம் கேட்குறேன். ஆடியோ கரெக்டாக இருக்கா? ஓகே. என் பேர் பாபு லூத்ராஜ். நான் தாராபுரத்தில் உள்ளேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக அவர் கூட ஓடிட்டு இருக்கேன். என்னைக்கு இவங்க வீட்டில் அவன் ஆயம் வருதுன்னு தெரிஞ்சு மற்றவங்களாம் சொல்லி கேள்விப்பட்டு ஓடணும். ஒரு நாள் இப்படி தான் ஈவினிங் வீட்டுக்கு வந்தப்ப பையன் சொன்னாங்க, ஏய் யாரோட வீட்லையோ என்ன பண்ணிக்கலாம், மாதாவோட சர்வீஸ்ல இருந்து என்ன பண்ணிக்கலாம், பாலா வருதா, போய் பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஜஸ்ட் அது யார் என்ன எதுன்னு தெரியல. பக்கத்து வீட்டில் போனாங்க, கூட நாங்கள் கிடையாது போயிட்டோம். என்ன ஆனால் என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியல, யார் எதுன்னு எனக்கு தெரியாது. அவங்க கூட அவங்க போனாங்க, அவங்க பின்னாடி நாங்களும் போயிட்டோம். போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் பிரதரோட வீடு. ஸோ அங்கே போயிட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு பார்க்க சொன்னாங்க. ஜெபமாலை ஜெபிக்கும் போது 3 மணிக்கு ஜெபமாலை ஜெபிச்சது 24 நவம்பர் 2023 ஜெபமாலை ஜெபிச்சுட்டு இருந்தேன். அந்த டைம்ல தான் ஒரு ஈவினிங் 3 o'clock இப்போது யூஸ்வலாக பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல ஜெபமாலையிலேருந்து பிளட் வந்துச்சு அப்படின்னாங்க. ஸோ ஐ குடன்ட் பிலீவ். என்னால் அதை நம்ப முடியல. எப்படி ஜெபமாலை ஜெபிக்கும் போது அதுல இருந்து எப்படி ரத்தம் வரும்? நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். 5 காயங்க வரங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன், அதை பார்த்துருக்கிறேன். ஸோ அது வந்து எப்படி வரும் அப்படின்றது எனக்குள்ள ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. ஆனால் இது தொடர்ந்து நடக்க ஜெபமாலை ஜெபிக்க தக்கூட இருக்க ஆரம்பிச்சிட்டேன். அது வாட் இஸ் ரியல் ஹேப்பன் இன் தட் ஹவுஸ் அண்ட் அமங் ஹிம், அமங் தட் ஃபேமிலி. அவங்க குடும்பத்துக்குள்ளேயும் இந்த ஜெபமாலை ஜெபிப்பதிலையும் ஆயிரங்களில் என்ன இருக்குன்றதை வந்து நம்ம அறிவுபூர்வமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெரியாம எங்கேயும் போய் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதை நான் இது பண்ணும்போது ஜெபமாலை ஜெபிக்க ஜெபமாலையிலிருந்து ஒரு நறுமணம் கிளம்பியது. சரிங்களா? ஒரு நல்ல அருமையான வாசம், ரோஜா பூவோட இந்த பரலோக வாசம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு வாசம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சொட்டா படி ஆரம்பிச்சு. அடுத்து நான் ப்ரேயர் பண்ண அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா என்னுடைய லைஃபே ஒரு என்ன சொல்றது, ஒரு ட்ராஜடியான லைஃப், ஒரு குவியலான ஒரு கிரைசிஸ். அந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருந்து மேம்படுவதற்கு இவங்க வீடும் மாதாவும் ஜெபமும் ஒரு காரணம். ஸோ கிறிஸ்மஸ் டைம் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா குடில் போட்டிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா நான் வீட்டுக்குள்ள ஜெபமாலை சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு கூட்டம் வெளியிலிருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, என்னென்ன நடந்துச்சுன்றத வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு கூட்டம் பிரதர் கூட வெளியிலிருந்து பேசிட்டு இருக்காங்க. நானும் என் பொண்ணு என்ன பண்ணோம்னா பக்கத்துல இருந்து ஜெபமாலை அந்த புக்கு ப்ரேயர் புக்கு போட்டோ எடுத்துட்டு இருந்தோம். அப்ப குடிலுக்குள்ள இருந்த குட்டி ஆண்டவரை காணோம், குழந்தை இயேசுவை காணோம். கண்ணு முன்னாடி தான் பக்கத்துல தான் பார்த்துட்டு இருக்கோம், காணோம். கண்கட்டி விதைன்னு சொல்றாங்க இல்லையா? இதே
போதும். Yes. கீழே போங்க. எல்லாருமே கீழே இறங்க. எல்லாருமே கீழே இறங்க. நம்மை சுத்திகரிக்கும். நாம் பாவத்திலிருந்து நமக்கு தருவாயாக வந்த இயேசு ஆண்டவருக்கு இரத்தம் இன்று நம்மை கழுவுகிறது. முழு மனசோடு யாரெல்லாம் இந்த இயேசு ஆண்டவர் எனக்கு வேணும் சொல்லி நீங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பா நிறைவான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. யாரெல்லாம் இன்னைக்கு அதிகமாக உதவி வந்துட்டாங்களோ அவங்களுக்கு வெற்றியோடு இருப்பாங்க. யாரெல்லாம் இந்த இயேசு ஆண்டவர் எனக்கு வேணும், ஆண்டவருடைய அர்த்தம் எனக்கு வேணும், ஆண்டவரை யோகமாக என் நேரத்தில் நான் வேணும், நான் சாப்பிட்டா எனக்கு வந்துட்டீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நிறைவான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நான் ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை நிறைவேற்றுகிறேன். உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். இன்றைக்கும் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. தேவ ஆசீர்வாதம் கடவுளுக்கு நேரம். தேவ ஆசீர்வாதம் கடவுளுக்கு நேரம். வேளாண்மை ஓடுகிறார். சிறுவையில் அறியப்பட்ட வயசு ஒரே என் தேவனையும் என் நாடுகளில் இதோ நான் செய்த சகல தவறுகளையும் எனக்கு மன்னியும். இவ்வாறு வரை எனக்கு நினைவு தெரிந்த நாள் முழுவதும் நான் செய்த எல்லா குற்றங்களை எனக்கு மன்னியும். உங்களுடைய திருத்தத்தாலே கழுவும் பண்ணுவது கழுவும் நான் பரிசுத்தமாவேன். உங்கள் சாட்சியாய் நான் வாழப்படுகிறது. என்னை ஆசீர்வதிக்கிறவரே நிச்சயமாக சிலருக்கு கேள்வி, சிலருக்கு அது பிரயாசகரமாக இருக்கலாம், சிலருக்கு அது வெளியே இருக்கலாம், சிலருக்கு ஒரு மனசோடு கேட்கலாம். ஸோ இன்னைக்கு நான் சொல்லாத என்ன பண்ணலாம், ஒரே ஒரு முழு மனதோடு இன்றைக்கு நீங்க பார்த்த இந்த காட்சியை, இயேசு ஆண்டவருக்கு காட்சியை நீங்க பார்த்தீங்கன்னா உங்க மனசு இது எதுனால உங்களுடைய மாணவர்களுக்காக, நம்முடைய என்னுடைய மாணவர்களுக்காக, உங்களுடைய மாணவர்களுக்காக, ஒவ்வொருவருடைய மாணவர்களுக்காக ஆண்டவர் எல்லாரும்